போனாட்டி நான் சொன்ன மாதிரி அப்படி இன்ட்ரூவ் பட்டேன். சரி தெரியும் பார்த்தேன். முன்னாடி சிரிக்கிறேன் நல்லாதான் இருக்கு அப்படிங்கிறான். நான் பாக்குறேன் இது நல்லா இருக்கா, சரி ஓகே. என்ன இங்கிலீஷ்ல போட்டிருக்கு? as I am suffering from vaccine. ஓகே. ஹலோ வணக்கம். ஹலோ எவ்ரிவன். என்ன பார்க்க போறோம்? இந்த மாதிரி நான் ஸ்பெஷலா டிஷர்ட் போட்டு வந்தாவே உங்களுக்கு தெரிய வேணாமா? யார் அது? யாருதா? கடவுளே, ஆண்டவர்ரா. ஆண்டவர். ஆமா, அவர் கூப்பிட வேணாம்னு தான் சொல்லுவாரு. இருந்தாலும் இப்ப விண்வெளி நாயகன், உலக நாயகன் வேணான்னு என் தலைவன் எப்ப சொல்றானோ நாங்க புது பேரோட வருவோம். இப்ப நாங்க விண்வெளி நாயகன் ஆகிட்டோம் அவரை. உலக அவ்வளவுதான். மியூசிக் பார்த்தல என் தலைவன் எப்படி அதாவது செதுக்குவாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, எங்க தலைவருக்காகவே செதுக்கி இருக்காரு. தக் லைஃப்ல பாத்தீங்களா இல்லையா? கையெல்லாம் ட்ரைலர்ல வரும் பாருங்க. என்னது கையா? அப்படின்னா வரும், வரப்ப காட்டுவேன். பட் ஆக்சுவலி ஐ வாஸ் லிட்டில் பிட் எக்ஸைட்டட். கொஞ்சம் முன்னாடி கேட்ட இதே கேள்விதான். இந்தியன் 2ங்கிற ஒரு சகாப்தத்துக்கு அப்புறம் தலைவரோட படம் ஒண்ணு வருது. தலைவர் எல்லாம் ரஜினி வேற நினைச்சுக்க போறாங்க. உலக நாயகனோட படம், கமல் படம் வேற வருது. கூட STR பிளஸ் த்ரிஷா, AR ரஹ்மான். 37 வருஷம் கழிச்சு மணிரத்னமும். நீங்க அதை மிஸ் பண்ணிடுவீங்க, அப்படியே போடலான்னு இருக்கேன். எல்லாமே சொன்னீங்க, மணிரத்னம் தலைவர் கடைசியா வச்சுக்கோம் அப்படின்னு சொல்லிட்டேன். ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டு அப்படி 37 வருஷம் கழிச்சு கமலஹாசனும் மணிரத்னமும் ஒண்ணு சேர்ற ஒரு படம். அப்ப கடைசியா இதுதான் நாயகன். ஆமா, நாயகன் நடிக்கவே இல்லை. It's been like nearly 37 years. அதனால ஒரு டிஷர்ட் ஒன்று இருக்கேன், தக் லைஃப் சின்ஸ் 1987. அப்புறம் நம்ம போட்டோல போடுவாங்க. ஓகே. நாயகனுக்கு அப்புறம் நாயகன்லயும் ரங்கராஜ சக்திவேல் தான் அவர் அந்த கேரக்டர் பேர்னு நினைக்கிறேன். ஆமா தெரியல ப்ரோ. ஆமா ஆமா, திரும்பி பார்த்தேன், மறந்துட்டேன். படம் நிறைய அடி பார்த்தேன். நானும் பேர்ல இதுல சிம்பு சொல்லுவான். சோ அதனால அது அங்க இதுவாதான் இருக்கும்னு நானாவே அசியூம் பண்ணிக்கிறேன். டீசர்ல வந்து தெரியும் டீசர்ல தான் என் பேரு அதுலதானே சிம்பு சொல்லுவாரோ. யக்குசா. ஆமா, யக்குசா. ஜப்பான் மொழியில யக்குசான்னு சொல்லுவாரு. சரி வா, தக் லைஃப்ல மணிரத்னம் என்ன கட் பண்ணி வச்சுக்கான்னு பாப்போம். நம்ம ஏன் ஃப்ரீஸ் ஃப்ரேம்ல போக கூடாது? ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன் மிஸ் ஆகுது. செம்ம சவுண்ட் ப்ரோ. சீரியஸ்லி பொம்பி, நீ என் உயிரை காப்பாத்துறவன். இதே மாதிரி ஒரு ஷாட் நாயகன்லயே இருக்கு. எவங்கிட்ட இருந்து என்ன மீட்டு எடுத்துவேன். எந்த எழுத்தையும் ஒன்னா எழுதி வச்சுட்டேன். யார் அந்த பையன்? சிம்புவா? அதான் இனிமே நீ நானும் எங்க போறங்க? பட் எங்க அப்பா டிஏஜிங்க்குன்னு ஒரு உருவம் கொடுத்தா நல்லா இருக்கு. நீ 18 16 சரி கணக்குள்ள உள்ள பாத்துக்கிட்டு இருப்பேன், வெளியே அமரம் பாத்துக்குவான். அமரம் தான் எல்லாத்தையும் பார்த்து பண்ணா நான் என்ன இதுக்கா? எனக்கு ஏதோ சரியா படல. நீங்க மேடம் அவங்க கூட காமிச்சாங்க. பவர் நம்ம வீடு தேடி வர நாம தான் கையில் எடுத்துக்கணும். இனிமே இங்க நான் தான் ரங்கராய சக்திவேல். மியூசிக் பேக்ரவுண்ட் நல்லா இருக்கு. ப்ரோ 2 பேரும் அடிச்சுக்கிறீங்க. இது எவனுக்கும் எனக்கும் நடக்கிற கதை. நீயா நானா பேசுறதா பாக்குறதான்னு ஒரே கன்ஃபியூஷனா இருக்கு. அந்த அப்பாரு அந்த கோரஸோட அந்த வார்த்தை, அது வெறும் ஒரே ஒரு வார்த்தை தான். கேட்கிறப்ப உள்ளுக்கு என்னமோ செய்யுது, என்னன்னு தெரியல. நான் யோசிச்சு சொல்றேன். நடுவுலடா திடீர்னு நான் ஸ்டன் ஆயிட்டேன். இப்போ நான் பேசுறதா இல்ல பாக்குறதா? இதுக்கு முன்னாடியே நான் ஒரு 20 தடவை 30 தடவை நான் இந்த ட்ரெய்லர் பார்த்திருப்பேன். திருப்பி பார்த்துட்டே தான் இருக்கேன். என்ன ஒழிச்சு வச்சிருக்காங்க, வேற என்ன இருக்கு? ஆமா, சில சமயம் நான் என்ன பண்ணுவேன், டவுன்லோட் பண்ணிட்டு ப்ரீமியர் ப்ரோல போட்டுருவேன். ஃப்ரேமா பார்ப்பேன்.
இன்னொன்று என்ன சவுண்ட் எஃபெக்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க எப்பயுமே. ஏன்னா எல்லா ட்ரெயிலுமே நான் செய்வேன். என்ன எப்படி அதை கட் பண்றாங்க இதெல்லாம் ஜஸ்ட்லாம் ஒரு எஜுகேஷனல் பர்பஸ். நான் அதை நினைப்பேன் என்னோட வீட்டுல வேற எங்கேயாவது இங்க கட் பண்ணி அங்க பேஸ்ட் பண்ணிடுறேன். இது நம்ம பாக்குற கேப்ல அந்த ஒரு பாட்டு என்னது சுகர் பேபியா? ஆமா, சுகர் பேபியும் வந்துச்சு. பட் ஆனா அதுக்கு போட முடியாது, காப்பிரைட் அடிச்சுடாங்க. நல்லா இருந்துச்சு. ஆனா நல்லா இருக்கு. அந்த படம் தான் பாடிக்கிட்டு இருக்கான். அதான் மறந்துட்டேன். முதல்ல இப்போ கொஞ்சம் மணிக்கு கேட்டுக்கிட்டு இருந்தேன். அது அதுக்குள்ள அதை மறந்துட்டு இது முடிச்சுட்டு திருப்பி கேட்போம். இதுல போட முடியாது bro. த்ரிஷா பாடியிருக்காருன்னு நினைக்கிறேன். ஆனா இன்னும் ஏன் இப்ப கடைசியா சண்டை போட்டுக்கிறாங்க ரெண்டு பேரும்? பாரு, இந்த படம் இது ஃபர்ஸ்ட் வாட்டி பாக்குறப்போ எனக்கு சக்கச்சு வந்த வானம் ஞாபகம். நம்ம எனக்கும் தோணுச்சுதான். அப்ப நீங்க கமல் ஃபேனால சொன்னா அப்படி கடுப்பா வைங்க. அதனால இருந்தாலும் இந்த விஷயம் அந்த டைரக்டருக்கு தெரியாதா, இல்ல அவங்க அசிஸ்டன்ட்ஸ்க்கு தெரியாதா, இல்ல கமலுக்கே தெரியாதா? they purposefully want to deviate your thought process and deliver you an extraordinary thing. That's Maniratnam's way of delivering the movie. நீ வேணா பாத்துக்கிட்டே இரு. இதெல்லாம் நம்ம இப்ப இவ்வளவு பேசுறேன் சொல்லு. படம் வந்தோட இங்க வா என்ன சொன்ன நீ அப்படின்னு இவன் கேட்காம இருக்கணுமே. இன்னும் நம்பிக்கை இருக்கு. இது இந்தியன் 3 இல்ல, சரியா? இல்லடா ராதா, நான் யோசிச்சது என்னன்னா ஃபார் ஷூர் ஒரு ட்ரைலர் எடிட் பண்ணோன்னே இல்ல படம் எடுக்கிறப்பே அவங்க கண்டிப்பா அது தெரிஞ்சிருக்கும். ஆமா, பட் அதை தாண்டி அதுக்குள்ள ஏதோ ஒரு விஷயம் இருக்கிறதுனால தான் அதை ப்ரொசீடியே பண்ணி பண்றேன். நீ ஒவ்வொரு இதை பார்த்தனா விக்ரமோட கதையுமே இதே மாதிரிதான். ஏன் அப்படி சொல்றீங்க? இந்த படத்துல சிம்புவை சின்ன வயசுல தத்தெடுத்து வளர்க்கறாரு. ஆமா, ஏன்னா அதுதான் வருமே, என் உயிரை காப்பாத்துனது நீதான், உனக்கு எனக்கும் அந்த வாய்ஸ் ஓவர் நீ கேட்கலையா? அது கேட்டேன். ஆனா அது இங்க இருந்து தத்தெடுத்த மாதிரி ஃபீல் இருந்துச்சு. இனிமே நீ நானும் ஒன்னாதான் இருப்போம் அப்படின்னு சொல்றேன். அப்படின்னா அது அவர் பையனா இல்ல, அவ அந்த சின்ன பையன் வந்து பாக்குறாள். சோ அப்போ ஏதோ ஒரு சம்பவம் நடக்குது. சம்பவம் நடக்குது. அப்போ வந்துட்டு இவன் உயிரை கொடுத்து கமலை காப்பாத்துறான். சோ அப்ப பாத்தனா கமல் கையிலயும் கட்டு போட்டிருப்பாரு, அவனோட இடுப்புலயும் அந்த மண்ணை அள்ளி உள்ள போட்டு யாரோ புதைச்சிக்கிட்டு இருப்பாங்களே, அந்த பழைய நாயகன் கமலம் இருந்தாரு. ஆமா ஆமா ஆமா. சோ யாரையோ புதைச்சிக்கிட்டு இருப்பாங்க, மண்ணள்ளி போட்டு. மேபி அந்த ஷோட்ல அந்த மாதிரி இருந்துச்சோ? அந்த அளவுக்கு நோட் பண்றீங்களா? நான் அவரு மூஞ்சி பார்த்தேன், என்னடா எங்க அப்படிதான் பார்த்தேன். 20-30 வாட்டி நான் பார்த்துட்டேன். போர் அடிச்சா சக்கன் போடுவேன், விண்வெளி நாயகா அந்த பாட்டு திருப்பி திருப்பி கேட்டுக்கிட்டு இருப்பேன் லூப்ல. சோ அது மண்ணள்ளி போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அது விளையாட்டுக்கா யாராவது மண்ணள்ளி போடுவாங்க, அவங்க யாராவது இறந்துட்டா கடைசியா மண்ணள்ளி போடுவாங்க. ஐ திங்க் யாரோ ஒரு இதுக்கு மேல அவங்க உட்காந்துட்டு மண்ணள்ளி போடுறாங்க. அவனுக்கு யாருமே இல்லை, மேபி அவங்க சொந்தக்காரங்க யாராவது இறந்திருக்கலாம், அவங்களுக்கு ரிலேட்டிவ், சிம்போட ரிலேட்டிவ் இறந்திருக்கலாம் மேபி. ஸோ இனிமே நீ நானும் ஒன்னாதான் இருக்க போறேன்னு சொல்லிட்டு சின்ன வயசுல இருந்து வளர்க்குறாரு. வளர்ந்து வரப்போ ஒரு கட்டத்துல அந்த பவருக்கான சண்டை வருது. ஏன்னா கமலுக்கு அடுத்து அங்க நாசர் இருக்காரு, ஜோஜி ஜார்ஜ் இருக்காரு. ஜோஜி ஜார்ஜ் இருந்தாரு படத்துல. அவங்க எல்லாம் அடிச்சுக்கிறாருங்களா? அதுக்கு ஒரு டயலாக் வேற வச்சிருக்காங்களே, பவர் நம்மள தேடி வராது. சோ அந்த பவருக்காக தான் இவங்க எல்லாருமே அடிச்சுக்கிறாங்க. லைக் எக்ஸாக்ட்லி லைக் சக்கச்சு வந்த வானம் தான். அவங்க அப்பாக்கு அப்புறம் அது யாரு? அப்புறம் அவரு சிம்பு வந்து ஒரு கட்டத்துல வந்து இனிமே நான் தான் அப்படின்றாரு. அப்படி திரும்பி பார்த்தா 2 பேரும் சண்டை போட்டுருக்காங்க. ஆமா, ஏன்னா அவங்க அப்பா இறந்துட்டாருன்னு நினைச்சு அந்த இடத்துக்கு அவன் வரான். அதுக்கு ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் நடுவில் வருது பாத்தியா? சோ கமலுக்கு ஏதோ ஆயிடுது, கமல் டிஸப்பியர்ட் ரெடி. ஆமா, ஏன்னா 2 பேரும் சண்டை போடுற டைம்ல நீங்க பாத்தீங்கன்னா அவர் கழுத்து பிடிச்சிட்டு இருக்கும்போது நம்ம கமல் வந்து இந்த கட்ட முடியல இருப்பாரு, சிம்பு வந்து அந்த ட்ரிம் பண்ண மீசதாடி. அதுக்கப்புறம் அடுத்த ஷாட் வந்து நீட்டு முடி கமலும் மீசதாடி வச்சு சிம்புவும் சண்டை போட்டு இருக்காங்க. அது வந்து 2 வாட்டினா அங்கேயோ நடந்திருக்கு, இங்க நடந்திருக்கு. இதுதான் நான் கண்டுபிடிச்சது. நானே கண்டுபிடிச்சதுதான். ஆனா நான் இன்னொன்னு என்ன நோட் பண்ணேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அந்த மொனாச் காமிக்கிறாங்க, நீ பாத்தியா? அப்படின்னா மொனாச்சுன்னா மனோச்சு தெரியும், மொனாச்சுன்னா மொண்டேச்சா? இல்லப்பா, அந்த ஸ்னோவா இருந்துச்சு அங்க ஒரு பில்டிங் மட்டும். ஓகே, இல்ல இல்ல அப்படின்னா ஒரு பில்டிங், கேசல் மாதிரி ஒரு பில்டிங். ஓகே. சோ அங்க பார்த்தனா ஒரு ஃபைட் சீக்வன்ஸ், தண்ணிக்குள்ள வந்து கமல் உழுவாரு. அது உழுவாரா? நான் மூஞ்சி கழுவாரு முதல் ஷாட், அது மூஞ்சி மட்டும். பார்த்தனா சிம்பு வந்துட்டு நின்னுகிட்டு இருப்பாரு டாப்ல. நீங்க அந்த அளவுக்கு நான் திரும்பி பார்க்கணும்னு நினைக்கிறேன். ஓகே, அவரு மூஞ்சி மட்டும் தான் பார்த்தேன். அங்கதான் கமல் இருந்திருக்காரு. அங்க அவரை தேடி சிம்பு அங்க போறாரு. சோ அங்க ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் நடக்குது. அதோட கழுத்தை பிடிக்கிற சீன் பின்னாடி வேற ஒண்ணு வருது. அதே பார்த்தனா அதே ஒயிட் கலர் பேக்ரவுண்ட். பேசிக்கலி நீங்க ட்ரெய்லர் ரீஎடிட் பண்ணி ஸ்டார்டிங்ல அடிச்சிருக்கீங்க. ஆமா, அது இது முன்னுக்கு வருமோ எங்கெல்லாம் அந்த சீக்கிரம் அவ்வளோத்துக்கு கொண்டா போடு. இப்போ வரிசையா அப்படி பெருசா ஒண்ணு தெரியல. தெரியுதா? உனக்கு நான் ஹெட்டிங்கே கொடுத்துருப்பேன் இந்த வீட, பிரேக் டவுன் ஆஃப்
தக் லைஃப் அப்படின்னு. ஆமா. அதான் சொல்றேன், புதுசா நம்ம இது 2-3 விஷயங்கள் எனக்கா தோணுச்சு. அதெல்லாம் நம்ம சொல்லி இந்த வலை பேச்சு ஒரு கதை ஒண்ணு சொல்லுவாங்க. ஆனா அந்த கதை இருக்கவே இருக்காது. ஊரே அவங்கள போட்டு அடிக்குமே, அந்த மாதிரி நம்மள போட்டு அடிச்சாங்கன்னா அதனால எது சொல்ல எக்ஸ்ட்ரா எந்த பிட்டுமே போடுறது இல்ல. யோசிச்சுதான் பேச வேண்டியதா இருக்கு. ஸோ அவங்க 2 பேருக்கும் அந்த கிளாஷ். ஸோ இப்போ கமல் கொலை பண்ண நினைச்சது யாருன்னு கமல் கண்டுபிடிக்கிறாரோ இல்லையோ அது ஒரு ட்ராக். இன்னொரு சைடு பார்த்தோம்னா மேடம் ஐ எம் யுவர் ஒன்லி ஆடம்னு த்ரிஷா கிட்ட வேற சொல்றாரு. ஸோ அபிராமி வந்துட்டு அவங்க ஒய்ஃபா வராங்க. அவங்க வந்து இது முடிஞ்சு வராங்க தானே, விருமாண்டி பேர். ஆமா, விருமாண்டி பேர் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிறேன், மன்மத நம்பு பேர் கொஞ்சம் நான் எடுத்து வச்சுக்கிறேன். மன்மத நம்புல இவங்க 2 பேர் தான் பேரு. அப்படின்னா சிம்புக்கு பேர் இல்லையோ நினைக்கிறேன், அவங்க நினைக்கிறேன். ஜிங்குச்சா ஜிங்கு ஜிங்குச்சா சானியா மல்ஹோத்ரா. ஓ ஆமா ஆமா ஆமா. அப்ப இவங்க வேற இருந்தாங்க ப்ரோ அந்த மேல, ஐஸ்வர்யா லட்சுமி. அவங்க இருந்தாங்க. அவங்க ஒரு ஷாட்ல பட்டுன்னு வந்துட்டு போனாங்க. ஆமா, அவங்க வந்துட்டு நான் இவங்க அசோக் செல்வனோட பேர் நினைச்சேன். இருக்கலாம். அசோக் செல்வன் போலீஸா வேற வர்றாரு. ஆனா அவரை பத்தி ரொம்ப ரிவீல் பண்ணல. ஒரே ஒரு ஃப்ரேம் தான் போலீஸ் மிஸ்ஸியோட நடந்து வர்றாரு. மட்டும்தான். இன்னொன்னு பார்த்தேன், ஜிம்சால டான்ஸ் ஆடுற அவனதான் சுடுறாங்கன்னு நான் நினைக்கிறேன். நல்லா பார்த்தா அதை கல்யாணம் பண்ற அந்த மாப்பிள்ளைய தான் முகமுடியை கழட்டிட்டு அப்படின்னு எனக்கு தோணுது. இட் லுக்ஸ் ஃபெமிலியர் பட் நாட் ஷூர். அதாவது நீங்க சொல்றது வந்து அந்த ஸ்டீல் ஷாட்ல வந்து அந்த கட்டி போட்டு அவர் வந்துட்டு அந்த மாப்பிள்ளை மாதிரிதான் எனக்கு தோணுது. இருக்கலாம், படம் வந்து நான் சொல்றேன். ஓ சோ எக்ஸைட்டட். நிறைய புதிர்களோட மணிரத்னம் வராரு. ஆனா விண்வெளி நாயகா பிஜிஎம், அந்த தக்ஸ் கம்மிங்னு ஒரு பிஜிஎம் பார்த்தேன். அப்புறம் இந்த சாங் நல்லா இருந்துச்சு. கார்ல வர அந்த என்ன சொல்ற தக்ஸ் முத டீசர் இருந்துச்சு. அதான் என் பேர் அதுவும் அன்பறிவு தான். படம் ஃபுல்லா கொரியோகிராஃப் பண்ணிருக்காங்க. அந்த ஃபைட் சீக்வன்ஸ் அந்த சப்வே மேல நல்லா இருந்துச்சு. அந்த இதுல பிரிட்ஜ்ல இது போற நைட்ல பயங்கரமா இருந்துச்சு அந்த ஃபைட் சீக்வன்ஸ். வர 30 கமல்ஹாசன் சார், சிம்பு சார், த்ரிஷா மேடம் எல்லாரும் வராங்க. மலேசியா டிஎம்ஐ கூப்பிட்டு வர்றாரு. சொல்லமா சார் ஒரு ஆட்டோகிராஃப் போடுங்க சார், நெஞ்சு மேல போடுங்க சார் அப்படிங்கிற. என்னது இல்ல ஆண்டவர் மேல போட சொல்லுவோம். ஆண்டவர் டிஷர்ட் வேற செஞ்சிருக்கேன். அதை போட்டு தலைவா கையெழுந்து போது தலை அப்படி மட்டும் நடந்துட்டா எப்படி இருக்கும்? செம்மையா இருக்கும்ல. ஆக்சுவலி நான் ஒரு வீடியோ கால் பேசியிருக்கேன் கமல்ஹாசன் சாரோட, லைக் 2018ல தத்தஸ்ரீ சரவணனோட தமிழ் ரிலேட்டடா ஒரு ஏதோ ஒரு டாபிக்ல பேசினாங்க சம்திங். ஸோ அப்போ வந்து நான் தான் அந்த காலை ஆர்கனைஸ் பண்ணேன், அந்த ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ணேன். ஸோ அப்போ வந்துட்டு கமல்ஹாசன் சார் உலகநாயகன் கமல் கால் பண்ணோன்னே நான் தான் அவங்களோட ஹோலில் வச்சுட்டு ஓகே ஆடியோ கிளியரா இருக்கு அப்படின்னு கேட்டுட்டு தென் தத்தஸ்ரா லைனுக்கு கூகுள் மீட் தான் கமல்ஹாசன் கூட பேசிட்டீங்களா? அது இன்னும் ஆடியோ கேக்குதான் கேட்கறது ஒரு பேச்சா? அதுக்கு பதில் சொன்னாரா இல்லையா? அப்ப பேசிட்டீங்க? பேசல, அது பேச்சா? இது பேச்சா? அதை மட்டும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சிருக்கேன் இன்னைக்கு வரைக்கும். வேற ஒண்ணும் இல்ல. அப்ப ஒரு நாள் உங்களுக்கு அந்த பாக்க அவரு மீட் பண்ற வாய்ப்பு கிடைச்சா வார 30ஆம் தேதி கிடைச்சா இன்னும் அவர்கிட்ட சொல்லுவீங்க தானே? சார் நான் வந்து ஆடியோ நல்லா இருக்கா கேட்டிருக்கேன் சார். அப்படியா? அப்படி ஏன்னா அவர் வாழ்க்கையில எவ்வளவு அப்பயும் அப்படின்னு பேசுங்க தலைவா, இப்பயும் பேசாம போயிட்டீங்க.